Hi dears, welcome to Home Queen Treats. இன்றைக்கி நம்மளுடைய ஹோம் குயின் ட்ரீட்ஸ் சேனலில் நம்ம கிச்சனை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு சில டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் எல்லா இல்லத்தரசிகளுக்கும் ரொம்ப பயனுள்ள டிப்ஸ். அண்ட் இந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம கிச்சனில் வேலை பார்க்கும்போது மறந்துடுவோம். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வாரம் ஒரு முறையாவது இல்லை 10 நாளைக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம கிச்சன் நீட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஹோம் குயின் ட்ரீட்ஸ் சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்பவே சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் அதிகமாக பார்க்குறீங்க. ஸோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களோட லிஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறீங்க, பண்ணாதவங்க அதிகமாக பார்க்குறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய கிச்சன் கிளினிக் டிப்ஸில் முதல் விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு மேஜிக்கலான ஒரு சொல்யூஷன் வீட்டிலே ரெடி பண்ண போகிறேன். அந்த சொல்யூஷனுக்கு ஒரு அரை பாத்திரம் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இந்த சால்ட் என்னுடைய ரெகுலரான வீடியோஸை பார்க்குற சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் 2-3 மாதங்களாக இந்த சால்ட் யூஸ் பண்ணாமல் துருப்பிடிச்சு போயிடுச்சு, உள்ளார சில்வர் ஸ்பூன் போட்டு. ஸோ அதை நான் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் அப்படின்னு நான் சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அதுலேருந்து ஒரு 3 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். நார்மலாக இந்த சொல்யூஷன் பண்ணுறதுக்கு 2-3 டீஸ்பூன் சால்ட், அதாவது தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே பாத்திரம் கழுவுற லிக்விட் 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். இது லெமன் ஃப்ளேவர் இருக்கிறதுனால நான் இதை எடுத்துக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட இந்த லிக்விட் இல்லைன்னா ஒரு முழு லெமனை சீட்ஸ் எடுத்துட்டு நல்லா இந்த கொதிக்கிற தண்ணியில் பிழிஞ்சு விட்டுருங்க. இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்கணும். நம்ம போட்டிருக்க உப்பு கரையணும், அதே சமயம் இந்த லெமன் லிக்விடும் கரையணும். இது கூட ஒரு சூப்பரான ஒரு சீக்ரெட்டான ஒரு பொருள், அதாவது நம்ம பல் விளக்குற பேஸ்ட். எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய டூத் பேஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த 3 பொருளும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய சொல்யூஷன் ரெடி ஆயிடும். அந்த சொல்யூஷன் சூடாக இருக்கும்போது சில விஷயங்கள் நம்ம கிச்சனில் க்ளீன் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் சில விஷயங்கள் இருக்குது, அதுதான் இன்னைக்கு நான் ஒன்று காமிச்சிருக்கேன். அண்ட் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போனால் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப டைம் அதிகமாக போகுதுன்ற மாதிரி நினைக்கிறதுனால பார்ட் 1 பார்ட் 2 நான் பிரித்து சேர்த்துருக்கேன். இந்த வீடியோ பார்ட் 1 அண்ட் டு பி கண்டினியூட் பார்ட் 2 கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நான் ரிலீஸ் பண்ணுறேன். இந்த அளவுக்கு நல்லாவே கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஆயிருக்கு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கொதிக்க வச்ச இந்த சொல்யூஷன் வச்சு சூப்பரான சில டிப்ஸ் அண்ட் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணி எடுத்து ஏதாவது ஒரு பாத்திரம், சில்வர் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பிளாஸ்டிக்கில் சேர்த்துறாதீங்க, உருகிடும். சில்வர் பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இந்த குக்கர் விசில் தான். இந்த விசில்லாம் நம்ம டெய்லி பருப்பு வைக்கிறதுக்கு, ஏதாவது வேக வைக்கிறதுக்கு குக்கர் யூஸ் பண்ணுவோம். ஆனாலும் இதோடைய விசில் நம்ம விளக்கும் போது அப்படியே லேசாக குக்கரோடையே சேர்த்து விளக்கி வச்சுருவோம். அந்த விசிலை குக்கர் மூடி இருந்து கூட நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நாளடைவில் இந்த குக்கருக்கு உள்ளுக்குள்ளார, அந்த விசில் உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நிறைய பருப்பு, அந்த எல்லோ கலர், நிறைய கரை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போய் பதிஞ்சு போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே பார்க்கும் பொழுது எவ்வளோ விஷயங்கள் உள்ளுக்குள்ளே ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற இந்த சொல்யூஷன் வச்சு இந்த விசில் எல்லாத்தையுமே முதல்ல நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அந்த பிளாஸ்டிக் தனியாகவும் சில்வர் தனியாகவும் பிரித்து எடுத்துகிட்டு இந்த சொல்யூஷனில் நல்ல ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் போட்டு ஊற வச்சிடலாம். ஸோ இது நல்லா ஊறட்டும். இதுக்கு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு இது ஊறட்டும் அப்படின்னு சொல்லி நான் வச்சிடுறேன். இப்போ சரியாக 20 நிமிஷம் இந்த தண்ணியிலே நல்லாவே ஊறிடுச்சு. அதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா இந்த சொல்யூஷனில் 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணியிலே நிறைய அழுக்கு இறங்கியிருக்கும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விசிலில் இருக்கிற அழுக்கெல்லாம் தேய்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கம்பினார் பஞ்சு கூட தேவையில்லை. நார்மலாக நம்ம நான்ஸ்டிக்லாம் ஸ்க்ராட்ச் விழக்கூடாதுன்றதுக்காக கழுவோம் இல்லையா, அந்த ஸ்பாஞ்ச் இருந்தாலே போதும். ரொம்ப லேஸான ஸ்பாஞ்ச். ஸோ அதை வச்சு நம்ம லேஸாக தேய்ச்சி எடுத்தாலே போதும். எல்லா அழுக்குமே பளிச்சுன்னு வந்துடும், ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ஆச்சரியமாகவும், அதே சமயம் இவ்வளோ நாளாக இது தெரியாமல் போயிடுச்சு, இதுவும் நம்ம இனிமேல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. எல்லா இல்லத்தரசிகளுக்கும் இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு டிப்ஸ் தான். ஸோ ரொம்ப லேஸாகவே தேய்ச்சா போதும். அதே மாதிரி நான் தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். குக்கருடைய அந்த பிளாஸ்டிக் விசில் இருக்கக்கூடிய அந்த ஏரியா உள்ளுக்குள்ளே கூட இந்த மாதிரி நார்மலாக ஸ்பாஞ்சை சுருட்டி உள்ளே தேய்ச்சாலே போதும், ரொம்ப அழகாக வந்துருச்சு. ஸோ பாருங்கள், எங்கேயுமே ஒரு சின்ன கரை கூட நம்ம கண்ணுக்கு தெரியல, அந்தளவுக்கு பளிச்சுன்னு இருக்கு. ஸோ இதே மாதிரி நான் எல்லா குக்கர் விசில் மூடியும் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை குக்கர் இருக்கோ நீங்கள் அத்தனை குக்கர் விசிலையும் நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். இந்த சொல்யூஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒன்றுத்துக்கு மட்டும் கிடையாது, ஏராளமான விஷயத்துக்கு இது யூஸ் ஆகுது.
ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோவையே நான் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 நெக்ஸ்ட் பிரித்து போடுறேன் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த மூடியோடைய டாப் லிட்டு கூட வந்து பாருங்கள், அதில் கூட எந்த சின்ன கரையும் இல்லாமல் நமக்கு ரொம்ப க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வாரம் ஒரு முறை இல்லைனா ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை வந்து இது ஒரு வேலையாகவே வந்து எடுத்துக்கோங்க. எப்படி வந்து நம்ம ஃப்ரைடே ஆனால் குறிப்பாக வந்து முஸ்லீம் பெண்கள் வந்து ஃப்ரைடே ஆகிட்டா வந்து வீடு மோப் போடுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள், மேட்டு, இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற சில விஷயங்களெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி க்ளீனிங்கோட இதையும் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பாருங்கள், இந்த சொல்யூஷனில் வந்து எந்த அளவுக்கு அழுக்கு வந்து மிதக்குதுன்னு சொல்லி நல்லாவே உங்களுக்கு தெரியும். இதெல்லாமே குக்கரில் இருந்த அழுக்கு தான். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கை வலிக்க தேய்க்க தேவையே இல்லை. இந்த சொல்யூஷன் குறிப்பாக வீட்டில் வந்து ரொம்பவே ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு பண்ணிட்டோம். அண்ட் இதில் எக்ஸஸாக இருக்கிற வாட்டரை சிங்க்குடைய அந்த இதில் ஊற்றி விட்டால் அந்த சிங்க் ஸ்மெல்லும் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் தேய்ச்சி வச்ச எல்லா குக்கர் விசில்ஸையும் எடுத்து தண்ணியில் வாஷ் பண்ணி உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் நல்லா இருக்கா இல்லையான்றதை தெரியப்படுத்தினீங்கன்னா பார்க்குற எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே நல்ல ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ எல்லா விசிலுமே வந்து வாஷ் பண்ணியாச்சு. இது வந்து அதோட சேர்த்து செட் பண்ணிவிட்டு அப்படியே காய வச்சிடலாம். உடனே வந்து குக்கர் மூடியில் போட வேணாம், காஞ்சதுக்கப்புறம் தனியாகவே வச்சுருங்க. ஸோ நம்ம எப்போ யூஸ் பண்ண போகிறோமோ அப்போ வந்து குக்கர் மூடியில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதே சொல்யூஷனை வச்சு இன்னொரு சூப்பரான ஒரு டிப் நான் வந்து சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற சொல்யூஷனை வச்சு இன்னொரு சூப்பரான ஒரு விஷயத்தை நம்ம எப்போவுமே க்ளீன் பண்ண மறந்துடுவோம். அதுதான் இன்றைக்கி நான் என்ன அப்படின்றத 2வது டிப்ஸாக காமிச்சிருக்கேன். நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் குக்கர் அண்ட் குக்கருடைய விசில். அதே மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு பொருள் வந்து மிக்ஸி ஜார் தான். இந்த ஜாரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போதுமே வந்து இந்த மாதிரி அடிப்பகுதியை க்ளீன் பண்ணவே மாட்டோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் க்ளீன் பண்ணணும் அப்படின்றதே நம்ம மைண்டுக்கு வராது. எப்போ வந்து சட்னி அரைச்சாலுமே சரி, ஜாருடைய உள்பகுதியை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிருவோம். இந்த ஜாரை நான் வாஷ் பண்ணி, அதாவது இந்த இடத்த வாஷ் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. நான் வந்து இந்த ஜார் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு 2 இயர்ஸ் தான் ஆகுது. பட் நான் அடிப்பகுதியை இது வரைக்கும் க்ளீன் பண்ணதே இல்லை. ஸோ இப்போ வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற இந்த சொல்யூஷன் வந்து ரொம்ப மேஜிக்கலாக இந்த அடிப்பகுதியை ரொம்பவே க்ளீன் பண்ண போகுது. ஸோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். முதல்ல வந்து அந்த லிக்விட் வந்து நல்லா கொதிக்கிற ஒரு சூடில் இருக்கணும். நான் முன்னையே சொன்ன மாதிரி லிக்விட் வந்து சூடாக இருக்கும்போது சில விஷயங்கள் பண்ணணும், ஆற வச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து பிரித்து சொல்லியிருந்தேன். இப்போ வந்து சூடாக இருக்கும் போதே இந்த லிக்விடை எடுத்து நான் வந்து 2 ஜாருடைய அடிப்பகுதியிலுமே ஒரு 4-5 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். முக்கியமான விஷயம், அந்த லிக்விட் வந்து நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். ஸோ இதை போட்டுட்டு அதே மாதிரி ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வச்சிடலாம். ஸோ இதுக்கும் வந்து மூடி சேர்த்துக்கலாம். நம்மளுடைய மிக்ஸி ஜாருடைய மூடியே வந்து கவுத்து போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து வந்து இதை நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளவு ஈஸியாக இருந்தது, அதே சமயம் ரொம்பவே பளிச்சுன்னு இருந்தது. புது ஜார் மாதிரியே இருந்தது. இதை யூஸ் பண்ணி 2 வருஷம் ஆகுது அப்படின்னே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ நல்லா க்ளீன் ஆச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எப்போயாவது 2 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை 6 மந்த் ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு சில ஹோம் குயின்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஆனால் வந்து ரொம்ப பஞ்சினார் போட்டு தேய்ச்சி கஷ்டப்பட்டு வாஷ் பண்ணுவாங்க. இது ஒரே ஒரு மேஜிக்கல் சொல்யூஷன் போதும், உங்களுடைய கவலைகள், நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே மிச்சமாகும். கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி அந்த சொல்யூஷனில் நிறைய அழுக்கு வந்து இறங்கியிருக்கும். இதை வந்து எப்படி நம்ம எதை வச்சு தேய்ப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் இன்னொரு சூப்பரான டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த ஃபோக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பூன் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இது இல்லைன்னா நார்மலாக வந்து நம்ம சாப்பிட்ற டீஸ்பூன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஸ்பூன் வந்து அழுக்கு வந்து நல்லா இடையிலலாம் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சேர்த்து வச்சு க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த ஃபோக் ஸ்பூனோட நல்ல ஒரு காட்டன் துணி வந்து சின்னதாக ஒரு பிட் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து இந்த மாதிரி இந்த ஃபோக் ஸ்பூன் உள்ளே வச்சுட்டு அப்படியே சுற்றி எடுத்து நம்ம கையில் வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த ஃபோக் ஸ்பூன் மூலயமா நம்ம ரொம்ப அழுத்தி தேய்க்கணுமோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக அழகாக அப்படியே அந்த இதெல்லாமே அந்த அழுக்கில் அந்த சொல்யூஷன் வந்து ஊறி இருக்கிறதுனால ரொம்பவே வந்து ஈஸியாக வந்துடும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 செகண்ட் தேய்ச்சாலே போதும், 1 நிமிஷம் கூட தேய்க்க வேணாம், அந்தளவுக்கு நல்லாவே வந்து இறங்கி வரும். அண்ட் இன்னும் வந்து நான் உங்களுக்கு ரொம்ப கிட்ட காமிக்கணும்னா, அந்த கார்னர்லலாம் வந்து 4 பக்கம் கார்னர் இருக்கு இல்லையா, நம்மளுடைய மிக்ஸி ஜார் போயிட்டு அந்த மிக்ஸியில் உட்கார்ற அந்த கார்னர் இடம், அதிலெல்லாம் கூட ரொம்ப ஈஸியாக வந்து தேய்க்க வந்துச்சு.
ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இவ்வளோ நாளாக நமக்கே இது தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தெரிஞ்சிருந்தா மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 மந்த் ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் முக்கியமாக இந்த சொல்யூஷனுடைய பேசிக் வந்து சால்ட் தான். அதே சமயம் வந்து நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய டூத் பேஸ்ட் தான். ஸோ இந்த ஐடியா எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, நான் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது ஏன் நம்ம இதை க்ளீனிங் மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் ஜஸ்ட் ஒரு 2-3 ட்ரையல் செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்ததுக்கப்புறம் தான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் இந்த வீடியோவை வந்து அவங்க எல்லாத்துக்குமே நான் வந்து காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் இப்போது ஜஸ்ட்டு ஒரு 40லேருந்து 50 செகண்ட்ஸ் தான் ஆச்சு. நல்லாவே வந்து பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இதே மாதிரியே பெரிய ஜார் சைஸில் இருக்கிறதையும் நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வீட்டில் குக்கராக இருக்கட்டும் இல்லை மிக்ஸி ஜார்ஸாக இருக்கட்டும் 2லேருந்து 3 வந்து வச்சுருப்போம். குறிப்பாக பெரிய குடும்பமாக இருந்துச்சுன்னா 5-6 கூட வச்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்காமல் ரொம்ப வந்து சிரமப்படாமல் ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயம் தான் இது. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற சொல்யூஷன் சூடாக இருக்கும்போது இந்த 2 விஷயங்கள் பண்ணலாம். ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டு நம்ம வெஜிடபிள் கட் பண்ணுற கட்டர் போர்டை ஒரு நாளைக்கு இல்லைனா 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி அந்த சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சிடலாம். இது நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம என்னதான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நிறைய ஜெர்ம்ஸ் கிருமிகள்லாம் அந்த கட்டர் போர்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு துடைக்கும் பொழுது நம்ம ஒரு வேளை இதில் வெண்டைக்காய் நறுக்கியிருக்கலாம், வாட்டெவர்ஸ் நம்ம வேறு வெஜிடபிள்ஸ் நறுக்கியிருந்தாலும் பிசுபிசுப்பு தன்மையோ ஆயில் தன்மையோ எதுவுமே இருக்காது. அண்ட் ஈவன் நம்மளுடைய கட்டர் போர்டு நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும். எந்த விதமான துர்நாற்றமும் அடிக்காது. இதை வந்து அப்படியே ஈரத்தோடு வச்சிடாதீங்க. சீக்கிரமாக வந்து பூசணம் பூத்துரும். ஒரு 5 நிமிஷம் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப கிட்ட காமிக்கிறதுக்கு ரீசன் வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் தொடச்ச தண்ணி தான். இதில் எண்ணெய் பிசுக்கோ இல்லை வழவழப்போ எதுவுமே வந்து இருக்காது. கண்டிப்பாக டெய்லி வந்து இந்த சொல்யூஷன் நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் யூஸ் பண்ணிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னா, நம்மளுடைய கவுண்டர் டாப்பில் குறிப்பாக இந்த மாதிரி எண்ணெய் ட்ரே வச்சிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அதோடு சேர்த்து உப்பு கரைகள் எல்லாமே இருக்கும். ஏன்னா பக்கத்துலேயே வந்து சிங்க் இருக்கிறதுனால பாத்திரம் கழுவி மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுவோம். என்னதான் நம்ம வந்து ரெகுலராக ஒரு நாளைக்கு 4-5 தடவை வாஷ் பண்ணாலும் உப்பு கரை வந்து ரொம்ப நாளடைவில் சேர்ந்து போயிடும். ஸோ அதுக்கும் இந்த ஸ்ப்ரே பாட்டில் இருக்கிற நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண சொல்யூஷன் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கவுண்டர் டாப்பில் சோப்பு போட்டு பஞ்சுநார் போட்டு தேய்ச்சி கழுவி விடணும் ஒவ்வொரு முறையும் அப்படின்றதுக்கு அவசியமே இல்லை. சோப்பும் நமக்கு வேஸ்ட் ஆகும். இந்த லிக்விட் சொல்யூஷன் வந்து ஜஸ்ட் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பரால் ஒரு 1 மினிட் வந்து தேய்ச்சாலே போதும். இதில் இருக்கிற பிளாக்ஸ் அதுக்கப்புறம் ஆயில் எல்லாமே நமக்கு வந்து வந்துடும். ஸோ நான் உங்களுக்கு எந்த விதமான ஃபாஸ்ட் மோடுமே காமிக்கல. நான் குறிப்பாக ஒரே 1 நிமிஷம் மட்டும்தான் தேய்ச்சேன். ஸோ தேய்ச்சிட்டு ஒரு கப் தண்ணி எடுத்து அப்படியே ஊற்றிட்டு நான் தேய்ச்சி வாஷ் பண்ணும்பொழுது அவ்வளோ அழுக்கு கருப்பு இதெல்லாமே வந்துச்சு. இதை நம்ம சோப்பு போட்டு கழுவுனா கூட அந்தளவுக்கு பிசுபிசுப்பு எல்லாமே வந்து நமக்கு வராது. இந்த சொல்யூஷனில் வந்து நம்ம டூத் பேஸ்ட் போட்டிருக்கோம், சால்ட் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் லெமன் கலந்த லிக்விட் சேர்த்துருக்கோம், பாத்திரம் கழுவுற லிக்விட். இது எல்லாத்துக்குமே வந்து அழுக்கு எடுக்கக்கூடிய பவர் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு என்னோட கையில் வந்து கருப்பு தூள் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நம்ம சமைக்கும் போது வரக்கூடிய அந்த வேப்பர் மூலயமா கருப்பு அடையிறது தான். இந்த மாதிரி நீங்கள் வாரம் ஒரு முறை 10 நாளைக்கு ஒரு முறை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும் பொழுது உங்கள் கவுண்டர் டாப் சரி ரொம்பவே வந்து சுத்தமாக இருக்கும். வேறு யாராவது வந்து உங்கள் கவுண்டர் டாப்பை கிச்சனை பார்த்தா கூட ரொம்பவே நீட்டாக இருக்கும். இப்போ ஒரு கப் தண்ணி எடுத்து அப்படியே தேய்ச்சி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி சிங்க்ல வந்து கழுவி விட்டுற வேண்டியதான். இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதிரி ஆயில் ட்ரே வைக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிடுங்க. அந்த ஸ்ப்ரேவை வச்சுட்டு, அதாவது நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண சொல்யூஷன் வச்சுட்டு, இது காஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இதில் எந்த விதமான உப்பு கரையும் வரக்கூடாதுன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து ஏதாவது எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு மேலே வந்து இந்த ட்ரேவை வச்சுருங்க. உப்பு கரை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அண்டாது. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலிமா ஷேர் பண்ணுங்கள். இதே வீடியோ கண்டினியூட்டி பார்ட் 2ல் சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.